வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. பல கேள்விகள் இருக்கு. தயவு செஞ்சு கண்ணியத்தோட பதில் சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான். சரிங்க. இந்து மெத்தாலஜியில் கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய கடமைகளில் ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமைகளில் போய் கோயிலுக்கு போவாங்க. பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை, சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கு, எல் தீபம் அப்படின்ட்டு. அஷ்டமி தேய்பிர அஷ்டமிக்கு பைரவருக்கு தீபம்னு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நேராக கொஸ்டினுக்கு வரட்டுங்களா? கோயிலுக்கு வெளியே நெய் தீபம்னு சொல்லி ஒரு பொருள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொத்தமாக சேர்த்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. விளக்கில் சேர்த்துருக்க நெய்யோட சேர்த்து. சரி, அது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கோயில் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு விளக்கேற்றத்துக்கு நெய் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் தருவாங்க. அது கம்பெனி எதுவானாலும் இருந்துட்டு போட்டோங்க. யாராச்சும் அந்த டப்பாவாவது பார்த்துருக்கீங்களா? அந்த டப்பாவில் நாட் ஃபார் ஈட்டபிள்னு போட்டிருக்கும். சாப்பிடுவதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எனக்குள்ள இருக்க கேள்விகள் கேட்குறேன். ஃபர்ஸ்ட், நெய்ன்றது என்ன? பசு நெய்ன்றது என்ன? அது ஒரு சாப்பாட்டு பொருள் தானே? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கோயிலுக்கு போய் பசு நெய் தீபம் ஏத்துங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நெய் தீபம் மாறி போச்சு, பசு நெய் தீபம். ஓகேங்களா? எருமாட்டு நெய் கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அதையும் நான் சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது அதில் நெய்யின்னு போட்டிருக்கு, நாட் ஃபார் ஈட்டபிள்னு போட்டிருக்குன்னா அப்போது அது என்னது? உணவு அது சாப்பிட்றது தகுதி இல்லாத ஒரு பொருள் விளக்கு மட்டும் ஏற்றுறதுனா அப்போ அதில் நீ என்ன கலக்கிற? அப்போ அதோட பியூரிட்டியோட பர்சன்டேஜ் என்ன? யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கா? இல்லை, எனக்கு வரவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஆக சிறந்த அறிவாளிங்க நம்ம. அதை பார்த்துட்டு கண்டு காணாம விடுறோம். அப்போ கண்டு காணாம விடுறோம்னா இவருக்கு இது போதும், அந்த கடவுளுக்கே இது போதும்னு நினைக்கிறீங்க. இதுக்காக மெனக்கெடவா முடியும்னு நினைக்கிறீங்க. இல்லை இதுக்காக நான் என்ன பண்ணட்டுன்னு கேள்வி கேட்பீங்க. இதையும் தாண்டி வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்க. எனக்கு இவ்வளோதான் தோணுச்சு. இப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? அந்த பரிகாரம் யாருக்கு பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு தாங்க நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க. அந்த பரிகாரத்தை முறையாக நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கான பலன் கிடைக்குமா? தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறேங்க. அதை பற்றி இப்போ அதெல்லாம் என்னன்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் சொல்லுவாங்க. உருளைக்கிழங்க அரைச்சி அதை ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐட்டத்தை சேர்த்து அதில் சேர்த்து வைக்கிறாங்கன்னு. அதுக்கு பேர் வெயிட்னிங் ஏஜென்ட். வச்சு பார்த்தா வெயிட் இருக்கும். 100 கிராம் 100 கிராம் நீங்கள் அந்த கடையிலே வாங்கி கடையில் இருக்க இடம் மிஷினை வச்சு பார்த்தா 100 கிராம் இருக்குன்றாங்க. அது போக அது கூட பல மிருகங்களின் கொழுப்பை ப்ராசஸ் பண்ணி சேர்க்கறதா சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி பாருங்க. பசுநெய் தீபம் ஏற்ற சொன்னதுக்கான காரணம், நம்மளுடைய நாட்டு பசுவோட நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த நெய் வேப்பராகி வர புகை வேப்பராகி வருது பார்த்தீங்களா, அங்கே ஓசோன் கிரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தீசிஸ் வேணா தேடி பாருங்க, கிடைக்கும். 1-2 தான் இருக்கும், டீட்டெயிலாக தான் இருக்காது. ஏன்னா நல்ல விஷயங்களை யாரும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இங்கே தயாராக இல்லை. ஓகே, இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பியூரிட்டி கெட்டு போயிருக்கு, நாம ஏன் அதில் அவேர்னஸோட இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா இந்த விளக்கேற்றும் எண்ணெய்ன்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் 90 ரூபாய் எண்ணெய் கிடைக்கும். 90 ரூபாய் லிட்டர் எண்ணெய் கிடைக்குதுன்னா அது எண்ணெயா? நீங்கள் சொல்லுங்கள். மரச்செக்கு வெர்ஜின் ஆயில்னு சொல்கிறாங்க பார்த்தியா? மரச்செக்கு நல்லெண்ணெய் 350 ரூபா 400 ரூபா 450 ரூபா தாண்டுது எள்ளோட விலையை பொறுத்து. ஓகே, அப்போ அது என்ன எண்ணெய்? 90 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அது என்ன எண்ணெய்? அதில் ஏற்றினா உங்களுடைய வேண்டுதல் பழிக்குமா? முதல்ல அது வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கு சமமாகுமா? இவ்வளோதாங்க விஷயம். இதுதான் நான் கேட்குற கேள்வி. இது ஏறக்குறைய எப்படி இருக்குன்னா, இந்த குலதெய்வங்களுக்கு ஆடு வெட்டுறன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, ஆடு வெட்டுறன்னு வேண்டிக்கின்னு ஆடு மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை வந்து வெட்டினா குலதெய்வம் ஒத்துக்குமா? ஒரு பொம்மையை நீங்கள் எதுவுமே வெட்டுறீங்க, ஆடு மாதிரியே இருக்கிற ஒரு பொம்மையை நீங்கள் வெட்டுறீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து என்ன பேசுவாங்க? மீண்டும் விவாதிப்போம்.